எனக்கு இந்த பட்டப்பெயர்கள்லாம் சுத்தமா உடன்பாடு கிடையாது. சின்னவரை நீ கூப்பிடுறதுல ஒரு அர்த்தம் இருக்கு. ஏன்னா உண்மையாவே ரொம்ப சின்னவன், அனுபவத்திலையும் சரி வயசுலையும் சரி இந்த அரங்கத்துல சின்னவன் நான் தான். இளைஞரணி செயலாளர், சட்டமன்ற உறுப்பினர், இப்போ அமைச்சர், இதெல்லாம் நிரந்தரம் கிடையாது. இதெல்லாம் இன்னைக்கு வரும், நாளைக்கு போயிடும். ஆனா எதுக்கு நிரந்தரம்? நான் எப்பவுமே உங்க வீட்டு பிள்ளையா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். அமைச்சர் பொறுப்பை ஏற்று நான் சுற்றுப்பயணம் மேற்கொண்ட முதல் மாவட்டம் இந்த சிவகங்கை மாவட்டம் தான். உங்களுடைய வாழ்க்கைகளை பெற்றுவிட்டு தான் நான் அமைச்சர் பொறுப்பையை ஏற்றுக்கொண்டேன். குறிப்பிட்டு சொன்ன இந்த நாடாளுமன்ற தேர்தல் மிக மிக முக்கியமான ஒரு சூழலில் நடக்கிற தேர்தல். மிக மிக முக்கியம், அடித்தளம் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தல். ஒன்றிய பாஜக அரசை வீட்டுக்கு அனுப்ப வேண்டிய நேரம் வந்துவிட்டது. கடந்த 9 ஆண்டுகளா குறிப்பிட்டு சொல்ற தமிழ்நாட்டை மட்டும் மிகப்பெரிய அளவில் ஒரு மாற்றாந்தை மனப்பான்மையோடு நம்ம வழிநடத்தி இருக்கிறாங்க. கடந்த அதிமுக ஆட்சியில் அனைத்து 8 வருட 2 ஆண்டுகளுக்கு முன்பு 8 வருட அதிமுக ஆட்சியில் அனைத்து மாநில உரிமைகளையும் ஒன்றிய பாஜக கிட்ட அடங்கி வச்சிருக்கிறாங்க. மொழி உரிமை, கல்வி உரிமை, நிதி உரிமை. சமீபத்தில் எல்லாம் வந்தது. நிதியமைச்சர் வந்தாங்க, உள்துறை அமைச்சர் வந்தாங்க, தலைவர் கேட்டாங்க மக்களுக்கு இழப்பீடு கொடுக்க வேண்டும். தலைவர் அறிவிச்சு கொடுத்தார். பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 6000 ரூபாய் நம்முடைய முதலமைச்சர் கொடுத்தார். ஆனா இதுவரைக்கும் ஒன்றிய அரசு கிட்ட இருந்து ஒரு பைசா கூட வரவேற்று. என்ன சொன்னாங்க ஒன்றிய நிதியமைச்சர்? நாங்க என்ன ஏடிஎம் மிஷினா அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு நான் என்ன சொன்னேன், நாங்க என்ன உங்க அப்பா வீட்டு காசு கேட்டாலும் கேட்டேன். அதற்கு உடனே இந்த அம்மாவுக்கு பயங்கரமா கோவம் வந்து டெல்லியில் ஒரு பிரஸ் மீட், பத்திரிகையாளர் சந்திப்பு, 1/2 மணி நேரம் பாடம் எடுத்தாங்க. உதயநிதிக்கு மரியாதையா பேச தெரியும் அப்படின்னு. நான் உடனே அடுத்த நாளே சொல்லிட்டேன், மன்னிச்சிருக்கம்மா, நான் மரியாதையை கேட்கிறேன். உங்க மதிப்புக்குரிய மாண்புமிகு உங்களுடைய அப்பா வீட்டு காசை நாங்கள் கேட்கல, எங்க தமிழ்நாட்டு மக்கள் கண்டிக்கக்கூடிய வரி பணத்தை தான் நாங்கள் கேட்டோம் அப்படின்னு சொன்னோம். நீங்க கேட்ட மரியாதையை நாங்க கொடுத்துட்டோம். நாங்க கேட்ட வரி பணத்தை எப்ப கொடுப்பீங்க? இதுதான் நம்ம கேட்கிறோம். ஒன்றிய பிரதமர் திரு மோடி அவர்கள் 2014ஆம் ஆண்டு ஆட்சிக்கு வந்தவங்க சொன்னாரு, 2020 இந்தியாவை வல்லரசு நாட்டை மாத்தி காட்டவே சொன்னார். இப்ப திருப்பி அதையே சொல்றாரு, 2047ஆம் ஆண்டு நான் வல்லரசு நாட்டை மாத்தி காட்டுவேன் அப்படின்றார். இந்த 9 வருஷத்துல வளர்ந்து இந்தியாவில் வளர்ந்த ஒரே குடும்பம் என்னன்னா திரு நரேந்திர மோடி அவர்களுடைய நெருங்கிய நண்பர் திரு அதானி அவருடைய குடும்பம் தான். கம்பெனி ஆரம்பிச்சு 6 வருஷத்துல உலக பணக்காரர் பட்டியலில் 2வது இடம். உலக பணக்காரர் பட்டியல் நான் அவங்களை ஒவ்வொருத்தரையும் நான் பார்க்கும் பொழுது தந்தை பெரியாராக, பேரறிஞர் அண்ணாவுடைய மறுவுருவமாக, முத்தமிழ் நாட்டின் கலைஞருடைய மறுவுருவமாக, இனமான பேராசிரியர் தத்தாவுடைய மறுவுருவமாக தான் நான் உங்களை எல்லாம் பார்க்கின்றேன். எனவே இளைஞர்களே, கழகத்துடைய மூத்த முன்னோடிகள், நீங்கள் உங்களுடைய கைகளை பிடித்து எங்களை வழிநடத்துங்கள் என்று கேட்டுக்கொண்டு இந்த சிறப்பான வாய்ப்பை அளித்த அண்ணன் பெரியகரப்பன் அவர்களுக்கு மீண்டும் என்னுடைய நன்றியை தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி.